அந்த சொகத்தை இந்த பட்டணம் கொடுக்கல, நான் ஊரில் தான் வாழுவேன்னு அவர் போராடி வாழ்ந்துட்டு இருக்காரு முனிஷ் காந்தி. கடைசியாக அவர் சொல்கிற கருத்து என்னென்னா, கண்டிப்பாக நமக்கு கிராமத்தில் இருக்கிற நிம்மதி பட்டணத்தில் இருக்காது. பழசை நினச்சி பார்த்தா அவங்க அப்பாவால் ஒரு கோடி ரூபா கிடைக்குது. இந்த கொடுக்குற மனசு தான், அந்த ஹெல்பிங் மனசு தான் நம்மளை சாந்தி அடையுன்னு சொல்லியிருக்கிறாரு. உண்மையாலுமே நம்மளாம் பார்த்தா ஹை கிளாஸ் மாதிரி தான் இருப்போம், எல்லாருமே நம்ம மிடில் கிளாஸ் தான். அந்த மிடில் கிளாஸ் வாழ்க்கையில் எவ்வளோ அவஸ்தை இருக்குதுன்றத அவ்வளவு அழகாக தெளிவாக படத்தை பிடிச்சிருக்கிறாரு என் தம்பி கிஷோர். எல்லா பழசையும் யோசித்தேன். இந்த சுகந்தி அக்கா கூட பழசு தானே, 12 வருஷம் தெரியும் தானே, எனக்கு ஒரு சீன் தந்தியாடா, ஓகே, பழசெல்லாம் வச்சு சூப்பராக எடுத்துருக்கிறாரு. அதுக்கப்புறம் முனிஷ் காந்தும் ஸ்கோரு ரச்சகனில் கூட ஒரு பொண்ணுக்காக அழுவார், ஆனால் குடும்பத்துக்காக அவர் படம் இருப்பார். கடைசியாக கண்ணீரே விட்டுறாரு. படம் ஃபுல்லும் அப்படியே உட்கார வைக்கிறாங்க, எங்கேயுமே லேகு கிடையாது. சூப்பராக எடுத்திருக்கு கிஷோர். ஓகே, சூப்பர். வேற யார்? விஜயலட்சுமி சாதாரண ஒரு குடும்ப தலைவியாக பண்ணியிருக்கு. ஓகேவா? அந்த மாதிரி குடும்ப தலைவிலாம் வேணாண்டா, ரொம்ப தொல்லை பண்ணிச்சுன்னா ஆம்பளைங்க தான் படாத பாடுபடுவானுங்க. ஓகேவா? இப்போ கூட அக்கா தான் நான் பிக் பாஸுக்கு போயிருக்கணும், ஆனால் தர்மம் வென்றுச்சா, அதர்மம் தானே வென்றுச்சு, உங்களுக்கெல்லாம் தெரியும் தானே. அதனால் எது கிடைக்குதோ அப்படின்னு போயிடணும். நமக்கு ஸ்கோர் கிஷோர். ஓகேவா? 12 வருஷமாக தெரியும், ஆனால் எனக்கு ஒரு கேரக்டர் தரல, ஆனால் பழசெல்லாம் நினச்சி பார்த்து படத்தை எடுத்துருக்கான். ஓகேவா? இது எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல? வச்சுட்டான் பாரு அவனுக்கும் ஆப்பு. அதான் கேப்டு. படத்துல பாட்டே கிடையாது, யாரு? நான் பார்க்கவே கூடாதுன்னா கண்ணாடி போட்டு ஃபேமிலி சென்டிமெண்ட் தான்டா. டேய், நம்மளாம் ஹை கிளாஸ் மாதிரி தெரியும், என் வீட்டுக்கு வந்தால் தான் தெரியும் என்னோட மிடில் கிளாஸ் என்னன்னு. ஓகேவா? எல்லாருமே நம்ம மிடில் கிளாஸ் தான். இந்த ஊரும் மண்ணும் கொடுக்காத ஒரு விஷயத்த ஓகேயா நமக்கு கிராமத்தில் கிடைக்குது. அதே மாதிரி உதவி பண்ணுற குணம் இருந்துச்சுன்னா நம்மளோட முன்னோர்கள் வாழ்த்துவாங்கன்றத சொல்லியிருக்கிறாரு. ஓகேவா? கரெக்டாக கட் பண்ணி போடுங்க. அது என்ன எடுத்த படத்தை போய் பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு டூரிஸ்ட் ஃபேமிலி செட் பண்ண ஒரு இதுதான். ஸோ அந்த படம் மாதிரி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி போய் பார்க்கும்போது அதுக்கேற்ற மாதிரி படம் வந்துருந்துச்சு. என்டர்டெயின்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு எமோஷனல் ட்ராமாவாக இருக்குது. ஸோ இந்த படம் ஏன் போய் பார்க்கணும் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியில் நிறைய விஷயங்கள் பார்ப்போம் இல்லையா. அப்பா நமக்கு ஃபீஸ் கட்டுற ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணுறாரு, அதே மாதிரி எங்கேயாச்சும் வெளில போனால் அதுக்கும் அப்பா தான் காசு போடணும், அவரோட இதுவும் பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி அப்பா ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்கள் காமிச்சிருக்காங்க. அதாவது அந்த குடும்ப தலைவன் ஃபேஸ் பண்ணுற நிறைய விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அதுக்கு நடுவில் ஒய்ஃபோட ஒரு சில சண்டை இருக்கும். ஸோ இவங்க லைஃப் இப்படியே பிளெயினாக போகும்போது ஒரு லாட்ரி டிக்கெட் மாதிரியான ஒரு விஷயம் அவங்க அதை நான் ரிவீல் பண்ணல, பட் லாட்ரி டிக்கெட் மாதிரியான ஒரு விஷயம் இவங்க லைஃப்பில் வருது. அது இவங்க லைஃப் எப்படி மாற்றுது, அந்த லாட்ரி டிக்கெட்டை இவங்க ஒழுங்காக யூஸ் பண்ணுறாங்களான்றத கதையாக வச்சுருக்காங்க. ஃபேண்டசிலாம் கிடையாது, ரியாலிட்டி, ஃபேமிலிக்கு நடக்கிற ஒரு ரியாலிட்டி. இந்த தர்மம் தலை காக்கும்லாம் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயத்த மெசேஜாக கடைசியாக காமிப்பாங்க. முனிஷ்காந்த் தானே. அதான் இங்கே என்னன்னா, இப்போ எனக்கு அப்பா வயசில் ஒருத்தர் பண்ணுறாருன்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணுவாரோ அதை முனிஷ்காந்த் அண்ணன் ரியாலிட்டியாக கொடுத்துருக்காரு. ஒரு குடும்ப தலைவனாகவும் இருக்கணும், அதே மாதிரி அவருக்குள்ள ஒரு பெயின் இருக்கும். குடும்ப தலைவன்லாம் வெளில அழுவ மாட்டாங்க, எல்லாம் பேச மாட்டாங்க. பட் அவங்களுக்குள்ள ஐயோ பசங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே, ஐயோ வீடு கட்டணுமே, ஐயோ அடுத்த மாதம் வாடகை கட்டணுமே, இவ்வளோ விஷயங்கள் போகும் இல்லையா. அந்த பெயினை எடுத்து நடிக்கணும், அதே நேரத்தில் அந்த ஒரு ஃபேமிலியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டரை சூப்பராக முனிஷ்காந்த் அண்ணன் பண்ணியிருக்காரு. இவருக்கு எந்த அளவுக்கு அந்த கிரெடிட்ஸ் கொடுக்கணுமோ அதுக்கு அப்படியே விஜயலட்சுமி கொடுக்கலாம். ஏன்னா இவர் இந்த ப்ராப்ளம்லாம் எப்படி சால்வ் பண்ண போகிறாருன்னு யோசிக்கிறத தாண்டி ஐயோ இவர் இப்படி பண்ணிட்டாரு, இதுக்கு ஒய்ஃப் எப்படி கத்த போகிறாங்க, எப்படி சண்டை போட போகிறாங்கன்ற யோசிக்க வைக்கிற மாதிரியான படம் இருக்குது. ஸோ நீங்கள் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக, அதாவது ஃபேமிலியாக போய் படம் பார்க்குறீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம். ஏற்கனவே ரிலீஸ் ஆன ஃபீல் குட் சேனல்ஸ் அளவுக்கு இந்த படம் இருக்குங்களா? இல்லை, இது ஒரு ஃபீல் குட் மூவி அப்படின்றத சொல்கிறத தாண்டி ஒரு ஃபேமிலி ரியாலிட்டி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி நம்ம எல்லாருமே இந்த வெட்டு குத்து அடித்தடி அந்த மாதிரி ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகிட்டோம்ல. அங்கேருந்து ஒரு பிரேக்கு ஃபேமிலி ஆடியன்ஸோட போய் பார்க்குறேன். எனக்கு இந்த அடல்ட் சீன்ஸ் எல்லாம் இல்லாமல் ஒரு படமாக இருக்கணும். இந்த படம் நீங்கள் பார்க்கலாம். தேங்க்யூ.